ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். நிறைய பேரண்ட்ஸ் வந்து இந்த கடந்த 2-3 நாளாக அந்த கம்யூனிகேட் பண்ணி ஃபோன் மூலமாக வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு வந்து இன்ஜினியரிங் ஸ்டடீஸ் ஏன் படிக்கணும், வேற கோர்சஸே இல்லையா, வேற எந்த கோர்ஸுக்கு படிக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க. அவங்க நியாயமான கேள்விகளுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கைடன்ஸ் கொடுத்துருக்கோம். அதன் மூலமாக தான் சரி இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கலாம். உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டோம்னா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்ஜினியரிங் எஜுகேஷன் பற்றி மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் எஜுகேஷன் சம்மந்தமான வேறு சில கேள்விகளையும் கேட்டார். ஸோ அவங்க கேட்ட சில கேள்விகளுக்கு எல்லாமே பதில் கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இந்த பல பேரண்ட்ஸுக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். அது யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாமல் இருக்கலாம், அல்லது கேட்டு சரியான ஒரு பதில் கிடைக்காம கூட இருந்திருக்கலாம். சிலருக்கு சரியான பதில் கிடைச்சி அவங்க அதை வந்து சூஸ் பண்ணி இன்ஜினியரிங் அவங்க கேரியர் ஆப்ஷன் எடுத்து பின்னாடி அவங்க ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கலாம். இந்த கடந்த 2 நாட்களாக நடந்த +2 மார்க் வந்த பிறகு பேரண்ட்ஸ் மத்தியில் ஏற்பட்ட சில கேள்விகளுக்கு பதில் அளிக்கும் வகையில் பொறியியல் படிப்புகள் இன்ஜினியரிங் எஜுகேஷன் பற்றி சில கைட்லைன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஏபிசிடி ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்டடீஸ் அண்ட் ஐ ஓப்பனர் அபவுட் வேரியஸ் இன்ஜினியரிங் ஸ்டடீஸ். இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, இன்ஜினியரிங் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேஷன் லெவல் வரைக்கும் என்னென்ன மாதிரியான லெவல்ஸ் இருக்கு. நம்ம கிராஜுவேஷன் லெவலுக்கு அப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷனோ ரிசர்ச்சோ அதை பற்றி நம்ம பேச போகிறது. நம்ம மோஸ்ட் ஆஃப் தி பேரண்ட்ஸ் அதிகபட்சமாக கிராஜுவேஷன் முடிச்சோமா, நம்ம போய் ஒரு பிளேஸ் ஆனோமா அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஸோ நம்ம கிராஜுவேஷன் லெவலோட நம்மளோட இந்த வீடியோ நம்ம ஃபோக்கஸ் நிறுத்திக்க போகிறோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஸ்டடீஸ் இருக்குது, போஸ்ட் கிராஜுவேஷன், அதுக்கப்புறம் ரிசர்ச் ஸ்டடீஸ், பிஹெச்டி, எம்எஸ் அந்த மாதிரி ப்ரோக்ராம் இருக்குது, இல்லை பிடிஎஃப் போஸ்ட் டாக்டர் ஃபெலோஷிப், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதை நம்ம இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ ஏபிசிடி ஆஃப் இன்ஜினியரிங்னா என்ன, இன்ஜினியரிங் ஸ்டடீஸ்னா என்னன்னா, இன்ஜினியரிங் ஸ்டடீஸை வந்து நாம் அடிப்படையாக ஒரு 4 கேட்டகரியாக பிரிச்சுடுவோம். மொத்தமாக கிராஜுவேஷன் லெவல் வரைக்கும் இருக்கிற இன்ஜினியரிங் எஜுகேஷன் 4 கேட்டகரியாக பிரிச்சுடுவோம். ஸோ கேட்டகரி ஏ பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் பழக்கப்பட்ட பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் பிஇ, அடுத்து பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி பிடெக்ங்கிற இந்த ஸ்டடீஸ். இதுதான் இந்த நம்ம பிரிச்சிருக்கிற இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஹையர் மோஸ்ட் லெவல் ஆஃப் இன்ஜினியரிங் எஜுகேஷன். ரைட்டுங்களா? நான் சொல்கிறேன் ஹையர் மோஸ்ட் லெவல், படிநிலைகள் தான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? அதனுடைய குவாலிட்டி பற்றி நான் பேச வரேன். இதுதான் இருக்கலே சிறந்தது அப்படி சொல்ல வரேன். இன்ஜினியரிங் ஸ்டடீஸை நம்ம 4 கேட்டகரியாக பிரிச்சிருக்கிறோம். அதில் இதுதான் இருக்கிற ஹையர் மோஸ்ட் லெவல். ஓகேங்களா? நம்ம பேச்சுலர் ஸ்டடி வரைக்கும். இதுக்கு அடுத்த லெவல் கொஞ்சம் ஒரு லெவல் கீழே பார்க்குறோம்னா டிப்ளமா இன் இன்ஜினியரிங் 3 இயர்ஸ் டிப்ளமா கோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கப்புறம் போஸ்ட் டிப்ளமா இன் இன்ஜினியரிங். போஸ்ட் டிப்ளமான்னு ஒன்று இருக்குது, அதாவது டிப்ளமா முடித்த பிறகு படிக்கிறது. போஸ்ட் டிப்ளமானா +2 முடிச்ச பிறகு படிக்க முடியாது. டிப்ளமா 3 வருஷம் படித்த பிறகு தான் நீங்கள் இந்த போஸ்ட் டிப்ளமாங்கிற கோர்ஸ் பண்ண முடியும். அது வந்து 1 இயர் கோர்ஸ் அண்ட் 2 இயர்ஸ் கோர்ஸ், வெரைட்டி ஆஃப் கோர்சஸ் இருக்குது. அதாவது அந்த எந்த கோர்ஸ் நம்ம எடுத்து ஆஃபர் பண்ணி படிக்கிறதோ அந்த கோர்ஸை பொறுத்து. இது வந்து அதாவது நம்ம ஏ லெவலை விட ஒரு லெவல் கீழே பி கேட்டகரி, பி லெவல் ஆஃப் கோர்சஸ். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது கீழே ஒரு கேட்டகரி நம்ம கீழே வந்தோம்னா, ஒரு லெவல் கீழே வந்தோம்னா சிடிஐ, அதாவது கிராஃப்ட்ஸ்மேன் ட்ரைனிங் கோர்ஸ்னு சொல்லுவாங்க. இதை தான் வந்து நம்ம என்ன சொல்ல போறோம்னா ஐடிஐ மற்றும் ஐடிசி. ஐடிஐ தான் நமக்கு பழக்கப்பட்ட ஒரு வார்த்தை. பட் இப்போ அதனுடைய நாமல் கட்சி பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் சென்டர்ஸ் மாற்றிட்டாங்க. அதனால நம்ம 2 இதுவும் போட்டோம். அது ஜென்ரலாக இந்த ஸ்டடீஸ் என்ன சொல்லுவாங்கன்னா கிராஃப்ட்மேன் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுதான் 3rd லெவலில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் கோர்சஸ். இதை விட இன்னும் ஒரு லெவல் நம்ம கீழே வரலாம். அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லெவல்லே ஆரம்பிச்சது. ஒகேஷனல் ஸ்ட்ரீம் ஹையர் செகண்டரியில் ஒகேஷனல் ஸ்ட்ரீம் படிக்கிறாங்க. இந்த கோர்சஸ் எல்லாமே ஸ்கூல் லெவல்ல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய பேசிக் ஆஃப் இன்ஜினியரிங். இங்கே பார்த்தீங்கன்னா மெஷின் மோட்டார் மெக்கானிக், மெஷின் வைண்டிங், இந்த மாதிரி சில கோர்சஸ், ஆட்டோமொபைல் மெக்கானிக், இந்த மாதிரி கோர்சஸ்லாம் இருக்குது. சிவில் இன்ஜினியரிங் கோர்சஸ் கூட இருக்குது, டிராஃப்ட்மேன்ஷிப் கோர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரீம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லெவல்லே ஆரம்பிச்சிருக்கு. அப்போது உங்களுக்கு ஒரு கிளியரான கைட்லைன்ஸ் இருக்கு. நான் இந்த மாதிரி ஸ்ட்ரீம்ல தான் போகணும்னு நினைக்கிறேன், நான் இன்ஜினியரிங்ல இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரீம்ல தான் போகணும்னு நினைக்கிறேன்னா நீங்க 10ஆம் வகுப்பு முடிச்ச பிறகு நீங்க +2லயே செலக்ட் பண்ணலாம். இப்போ இன்ஜினியரிங் எஜுகேஷனுடைய பேஸ் நீங்க எங்கன்னா +2லயே செலக்ட் பண்ணிட்டு கேட்டகரி டில 2 வருஷம் +2 முடிச்ச பிறகு நேரடியாக கேட்டகரி ஏக்கு நீங்க போகலாம் இன்ஜினியரிங் ஸ்டடீஸ். இல்லையா, நீங்க 10th முடிச்ச பிறகு எனக்கு +2ல கொஞ்சம் படிக்க விருப்பம் இல்லை, என்னால் அந்த அளவுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, 10th மார்க் வாங்கின பிறகு எப்படி டிப்ளமா போகலாம், +2 முடிச்ச பிறகு எப்படி டிப்ளமா போகலாம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ 10th முடிச்ச பிறகு நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன், நான் வந்து போதும், நான் வந்து கிளியரா என்னுடைய இதை
ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்ஜினியரிங் லைனில் போகலான்னு இருக்கிற முடிவு பண்ணுறவங்க நேரடியாக 10th முடிச்ச பிறகு டைரெக்டாக கேட்டகரி பி வரலாம், டிப்ளமோ இன்ஜினியரிங். அதோட அவங்களுடைய படிப்பை முடிச்சுட்டு ஜாபுக்கு போனாலும் போகலாம், பிளேஸ்மெண்ட் போகலான்னு போகலாம். அல்லது இன்னும் ஒரு லெவல் பி முடிச்ச பிறகு லெவல் ஏக்கு போய் இன்ஜினியரிங் டிகிரி முடிக்கலாம். இன்னும் சிலர் இருக்காங்க, எனக்கு ஸ்கூல் லெவலில் வந்து கொஞ்சம் மார்க் கம்மியாக வருது, எனக்கு சரியாக வரமாட்டேங்குது, மேக்ஸோ சயின்ஸோ சரியாக வரமாட்டேங்குது, அதனால நான் வந்து ஆனால் இன்ஜினியரிங் லைனில் தான் எனக்கு போகணும் இன்ட்ரெஸ்டாக இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு ரெஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷனிங் அப்படிங்கிற ஒரு ஏரியாக்குள்ளே போகணும்னு நினைக்கிறாரு. அப்போ என்ன செய்யணும், ஒரு சிரமப்படாம 10th முடிச்ச பிறகு நேரடியாக கேட்டகரி சி ஐடியில் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேஷன் சம்பந்தமான 2 இயர்ஸ் கோர்சஸ் அவைலபிளாக இருக்கு. ஸோ அந்த கோர்ஸை படிச்சுட்டு அவர் அதோட முடிச்சுட்டு அப்படியே வேலைக்கு போகணும்னாலும் போகலாம். இல்லை நான் மேற்கொண்டு உயர்கல்வி படிக்கணும், எனக்கு இன்ஜினியரிங் படிக்கணுங்கிறது ரொம்ப ஆசை அப்படின்னா கண்டிப்பாக அந்த 2 வருஷம் அவர் அந்த ஐடி கோர்ஸ் படிக்கும்போது அவருக்குள்ள ஒரு மாறுதல் ஏற்பட்டிருக்கும். அதன் விளைவை என்ன செய்யலாம்னா, ஃப்ரம் கேட்டகரி சி அவர் கேட்டகரி பி போகலாம், டிப்ளமா படிக்கலாம் லேட்டரல் என்ட்ரியில் 2 வருஷம். டிப்ளமா முடிச்ச பிறகு அதே ரெஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷனிங் கோர்ஸ் உங்கள் டிப்ளமாலையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ முடிச்சுட்டு அதோட அவருடைய படிப்பை முடிச்சுட்டு அப்படியே பிளேஸ்மெண்ட் வாங்கி போகலாம். இல்லை இன்ஜினியரிங் மேற்கொண்டு படிக்கணும்னா மறுபடியும் ஃப்ரம் பி ஹி கேன் கோ டு கேட்டகரி ஏ, அங்கேயே லேட்டரல் என்ட்ரி படிக்கலாம். ஸோ சியிலேருந்து பி, பியிலேருந்து ஏ, இது ஒரு ஸ்டெப் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படிநிலைகளும் எந்த மாதிரி இன்புட் யூஸ் பண்ணி நம்ம படிக்கலாங்கிறது ஒரு ஜென்ரலான ஐடியா இருக்கு. அதனால இன்ஜினியரிங் எஜுகேஷனுங்கிறது உங்களுக்கு ஸ்கூல் லெவலில் ஆரம்பிச்சு காலேஜ் லெவல் வரைக்குமே இருக்கு. அவங்கவுங்களுடைய கல்வி தகுதிகளுக்கு ஏற்றா போல அவங்கவுங்களுடைய நாலேஜ் லெவலை பொறுத்து, ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்ஸை பொறுத்து நீங்கள் கோர்ஸை செலக்ட் பண்ணலாம். இன்ஜினியரிங் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக ஒரு அவுட்லைன் பாருங்க. ஏன்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க. சரி, உதாரணத்துக்கு இப்போ இந்த ஒரு ஃபேன் எடுத்துவோம், ஒரு பெடஸ்டல் ஃபேன் இருக்கு. நம்ம ஃபேனுங்கிறோம், ஆனால் அந்த ஃபேனுடைய எக்ஸ்பர்ட் இப்போ போட்டுக்கிறது எக்ஸ்பர்ட் டியூன்னு சொல்லுவோம். பாருங்க எத்தனை சின்ன 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 பார்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு 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 காம்பனன்ட் நம்ம கிடைக்குது. ஃபேனுங்கிற ஒரு டோட்டல் ப்ராடக்ட் கிடைக்குது. இன்னும் 2-3 ப்ராடக்ட்ஸை பார்க்கலாம். ஸோ ஒரு கார் எத்தனை ப்ராடக்ட் அதுக்குள்ள உள்ளடங்கி இருப்பார். தமாஷா மறைந்த கலைவாணர், சின்ன கலைவாணர் சொல்லக்கூடிய இவரு விவேக் கூட ஒரு படம் சொல்லியிருப்பார். 750 ஸ்பேர் பார்ட் இருக்கிற வண்டிங்கிற மாதிரி கிண்டல் அடிச்சு ஒரு படத்துல சொல்லியிருப்பார். ஸோ அப்படின்னு எத்தனை ஸ்பேர் பார்ட்ஸ் அதுக்குள்ள இருக்கும். சின்ன சின்னதாக ஏகப்பட்ட ஸ்பேர் பார்ட்ஸ். இவ்வளோ சின்ன சின்ன பாகங்களை ஒன்றிணைத்தாதான் நமக்கு வந்து காருங்கிற ஒரு முழு பாகமே கிடைக்கும். நம்ம பயன்படுத்தக்கூடிய மொபைல் ஃபோன் பாருங்க, டார்ச் லைட்டாக இருக்கும். ஏன் இதெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன்னா, இன்ஜினியரிங் எஜுகேஷன்ல படிச்சுட்டு வேலை வாய்ப்புக்கு போனாங்கன்னா எந்தெந்த லெவல்ல இருக்கிறவங்க என்னென்ன மாதிரி வேலை வாய்ப்புக்கு போவாங்கிறது உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கொடுக்கறதுக்காக. இது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச விஷயம். பால் பாயிண்ட் பென் ரொம்ப சாதாரணமான விஷயம். ஒரு பால் பாயிண்ட் பென் சாதாரணமான ஒரு 10 ரூபா போட்டு வாங்கக்கூடிய ஒரு பால் பாயிண்ட் பேனா. ஆனால் அந்த பால் பாயிண்ட் பேனாவை நீங்க பிரிச்சு பாருங்க, எத்தனை ப்ராடக்ட் அதுக்குள்ள இருக்கு, எத்தனை சின்ன 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 காம்பனன்ட்ஸ் இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12 சப் காம்பனன்ட்ஸ் ஒன்று சேர்ந்தாதான் ஒரு முழுமையான பால் பாயிண்ட் பெண்ணுங்கிறதே நம்ம கையில கிடைக்கும், இல்லைங்களா? இது எப்படி உருவாக்கியிருப்பாங்க? அப்போ எந்த ஒரு ப்ராடக்டா இருந்தாலும் முதல்ல ஒரு ஐடியாவா ஜென்ரேட் ஆகும். யாரோ ஒருத்தருக்கு ஒரு ஐடியாவா ஜென்ரேட் ஆயிடும். ஒரு யோசனையா தோணிடும், இப்படி இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வினோதமான ஒரு இன்னோவேட்டிவான ஐடியா தோணிருக்கு. எங்கேயோ யாருக்கோ தோண ஐடியா தான் என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டா மாறி இருக்கு. அந்த ஐடியாவை ப்ராடக்டா டெவலப் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? இந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பண்ணின பிறகு ஃபைனலாக இப்படி தான் அந்த ப்ராடக்ட் இருக்குங்கிற ஒரு ஷேப் கொண்டு வந்த பிறகு அந்த ப்ராடக்டை டிசைன் பண்ணும். எந்தெந்த பொருள் எவ்வளோ அளவுகளில் இருக்கணும், எந்தெந்த எந்தெந்த காம்பனண்ட் எந்த பொருள்களில் தயாரிக்கணும், எந்த மெட்டீரியல்ஸில் தயாரிக்கணும், இப்படி நிறைய விஷயங்கள் டிசைன் ஃபேக்டர்ஸ்குள்ள போகும். இந்த டிசைனிங் ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஃபைனல் பண்ணி எல்லாம் முழுமையடைந்த பிறகு தான் உங்களுக்கு என்ன ஆகுனா ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போகும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இருக்கிற இந்த 3 ஸ்டேஜை மட்டும் எடுத்து ரெஃபர் பண்ணி பார்த்தோம்னா, நம்ம இந்த ஏபிசிடின்னு சொன்னோம் இல்லையா, இந்த கேட்டகரி சின்னு சொன்னோம் பாருங்க, ஐடி முடிச்சவங்க அவங்க அதோட படிப்பை முடிச்சுட்டு நான் ஜாபுக்கு போகணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க நேராக 3rd லெவலுக்கு வரும். அதாவது ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் அவங்களுடைய ரோல் மிக முக்கியமாக இருக்கும். ஏன்னா அவங்க தான் மெஷின்ஸ் ஆப்ரேட் பண்ண போறாங்க, ப்ராடக்ட்டை வந்து ஒரு ஃபைனல் ஷேப்பை மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்க போறாங்க. கேட்டகரி பி சொல்லுங்க பார்த்தீங்களா, டிப்ளமோ அண்ட் போஸ்ட் டிப்ளமோ இன்ஜினியரிங், அவங்க தான் 2nd லெவலில் வர. அதாவது ப்ராடக்ட் டிசைனிங்ல அவங்களுடைய ரோல் மிக முக்கியமானது. அவங்க தான் ப்ராடக்ட் டிசைன் பண்ணி அந்த டிராயிங்ஸ் ரெடி பண்ணி ஷேப் பண்ணி டைமென்ஷன்ஸை ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. கேட்டகரி ஏல இருக்கக்கூடியவங்க ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் வருவாங்க. ஸோ இதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுடைய எஜுகேஷன் லெவல் நாங்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல அல்ல பாலிடெக்னிக் லெவல் ஐடியில் போனீங்கன்னா என்ன கரிக்குலம் இருக்குது, எப்படி அவங்க படிக்கிறாங்க, என்ன தான் அவங்க படிக்கிறாங்க, என்ன கற்றுக் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா
இது அடிப்படையா இருந்து வச்சுதான் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க இன்ஜினியரிங் டிகிரி படிக்கிறீங்கன்னா அங்க 70% ஆஃப் த கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு தியரி அண்ட் கான்செப்ட்ஸா இருக்கும். கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்ல சரிங்களா? இன்ஜினியரிங் தியரியும் அட்வான்ஸ் லெவல் கான்செப்ட் சொல்லி கொடுப்பாங்க. ஒரு 30% உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கும். ப்ராக்டிகல் கண்டிப்பா இருக்கும். ப்ராக்டிகல் இல்லாம இருக்க முடியாது. அதனால தியரி அண்ட் அட்வான்ஸ் லெவல் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 70%ம் ப்ராக்டிக்கல் ஒரு 30%. வேற டிப்ளமா லெவல் போனீங்கன்னா 50% ஆஃப் பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் இட்ஸ் கான்செப்ட்ஸ். அது தவிர அப்ளிகேஷன் நல்லா கவனிங்க. அங்க அட்வான்ஸ் லெவல் கான்செப்ட் சொல்லி கொடுக்குறாங்க இன்ஜினியரிங்ல. இங்க பாத்தீங்கன்னா பேசிக் இன்ஜினியரிங் அதனுடைய கான்செப்ட்ஸும் அது எங்க அப்ளை ஆகுது அப்படிங்கறத பத்தி இங்க 50% சொல்லி கொடுப்பாங்க. 50%னா 50% ஆஃப் சிலபஸ் இதை பத்தி இருக்கு. மீதி 50% பாத்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ஆகும். ஏன்னா அப்ளிகேஷன் பார்ட் படிக்கிறதுனால அதை ப்ராக்டிக்கலா செஞ்சு பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த நாலேஜ் உள்ள இறங்கும். வேற ஐடி லெவல்ல போய் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஓவராலா இல்லாம ஸ்பெசிஃபிக்கா ஒரு ட்ரேட் ரிலேட்டடா போவாங்க. ஐடிக்குள்ள படிப்பு போகும்போது பாத்தீங்கன்னா ஜெனரலிஸ்டா இருக்காது. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். மெஷினிஸ்ட்னா நான் வந்து லேத்தா அப்போ மெஷின் டர்னர் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ். அப்போ நீங்க லேத் சம்பந்தமான மெஷின்ஸ் தான் ஆப்ரேட் பண்ண முடியும். வயர்மேன்னா வயரிங் சம்பந்தமான கோர்சஸ் தான் படிக்க முடியும். ரெஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷன் அந்த ரெஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷன் சம்பந்தமான கோர்சஸ் மட்டும் தான் படிக்க முடியும். இப்படி ஒவ்வொன்றும் கோர்ஸ் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். வெல்டிங்னா வெல்டர் அப்படின்னா வெல்டிங் மட்டும் தான். வெல்டிங் எப்படி அடிக்கிறது, அதுல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இது கோர்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்கில் ரிலேட்டடா இருக்கிறதுனால 30% பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் அந்த ட்ரேட் சம்பந்தமான தேரி இருக்கும். வேற 70% ப்ராக்டிக்கல் நாலேஜ் இம்ப்ளிமெண்ட் ஆகிடும். அதனால தான் இவங்க ப்ராடக்ட் டிசைன்ல வராங்களா, ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ல வராங்களா, ப்ராடக்ட் மேனுஃபேக்சர்ல வராங்களான்னு இப்போ உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும் நினைக்கிறேன். ஏன் இன்ஜினியரிங் இந்த கேள்வி கேட்டாங்கன்னு சொன்னீங்களா பேரண்ட்ஸ்? அதோட பெனிஃபிட்ஸ் என்ன? இப்போ இன்ஜினியரிங்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இன்ஜினியரிங் படிப்பு படிக்கிறதுனாலயோ அல்லது இன்ஜினியரிங் துறையை வந்து தன்னுடைய கரியர் ஆப்ஷன் எடுக்கிறதுனால என்னென்ன லாபம் பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம ஜஸ்ட் ஒரு 10 பெனிஃபிட்ஸை மட்டும் உங்களுக்காக நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங். அதாவது இன்ஜினியரிங் படிக்கிறதுனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தை எப்படி சிஸ்டமேட்டிக்காக சால்வ் பண்ணலாம், அதை எப்படி அப்ரோச் பண்ணலாங்கிற ஸ்கில்ஸ் இங்கே உங்களுக்கு கற்றுக்குவீங்க. இது வந்து டெக்னிக்கலா மட்டும் இல்லாம நம்ம ரியல் லைஃப் பொதுவான வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளையுமே இந்த இன்ஜினியரிங் நாலேஜ் யூஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ணணும். இது ஒரு முக்கியமான ஒரு பெனிஃபிட். அடுத்து கிரியேட்டிவிட்டி அண்ட் இனோவேஷன். ஸோ புதுமையான ப்ராடக்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறது, எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்ல ஏதாவது நியூ மாடிஃபிகேஷன்ஸ் பண்றது, இதெல்லாமே இந்த கிரியேட்டிவ் இனோவேஷன் இருந்தால் மட்டும்தான் பண்ணணும். அது இன்ஜினியரிங் மிகப்பெரிய இரண்டாவது ஒரு பெனிஃபிட். அடுத்தது வெர்சலிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி. இது பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுனால நிறைய ஆப்ஷன்ஸ், கரியர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கிறாருன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபீல்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சப் ஃபீல்டாக கிட்டத்தட்ட ஒரு 20-30 கேட்டகரி ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அவைலபிள். ஸோ நிறைய வெர்சாலிட்டி இருக்கு, வெரைட்டிஸ் நிறைய இருக்கு, அவ்வளோதான். அதே மாதிரி ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. நான் இந்த பர்டிகுலர் ஃபீல்டில் போய்ட்டு நான் வேற ஃபீல்டு மாற்ற முடியாது, தாராளமாக மாற்றலாம். யூ கேன் ஜஸ்ட் ஸ்விட்ச் ஓவர். ஃபீல்டு நான் சொல்றது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபுல்லாரே சொல்கிறேன். சிவில் இன்ஜினியரிங் நான் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறேன், நான் டிசைனிங் போகலாமா போகலாம், நான் டிசைனிங்கில் இருக்கிறேன், நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் போகலாமா போகலாம், நான் வந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் இருக்கிறேன், நான் டிசைனிங்கில் வரலாமா தாராளமாக வரலாம். ஸோ எல்லாமே ஒன்றுக்குள்ள ஒன்று யூ கேன் சேஞ்ச். இது ஒரு அட்வான்டேஜ். பட் அதுக்குண்டான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கேதர் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக மாற்ற முடியும். ஸோ வெர்சடைலிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி இது ஒரு முக்கியமான அட்வான்டேஜ். அடுத்து ஜாப் ஸ்டெபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி. நல்ல டிமாண்ட். இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் குளோபலாக நிறைய டிமாண்ட் இருக்கு. சொல்லுவாங்க இல்லையா, நாசால 30% 40% வரைக்கும் இன்ஜினியர்ஸ் இந்தியன்ஸாக இருக்காங்க. அவங்களாம் யாருன்னா இன்ஜினியர்ஸ் தான். ஸோ உலக அளவில் நீங்கள் எந்த நாட்டில் போனாலும் இந்தியன் இன்ஜினியர்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்தியன் இன்ஜினியர்ஸ்னு சொல்ல வரல, இன்ஜினியரிங்க்குன்னு நிறைய டிமாண்ட் இருக்கிறதுனால எல்லா பக்கமும் இன்ஜினியரிங்களுக்கு உலகத்தில் இருக்க எல்லா கண்ட்ரிகள்லையுமே எல்லா விதமான ஃபீல்டுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. அதனால என்ன ஜாப் செக்யூரிட்டி இருக்கு. ஏன்னா அந்த ஃபீல்டில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் உங்களை யாரும் அசைக்க முடியாது. அதுக்கு எப்பயும் எல்லாரும் எதிர்பார்க்கறது ஃபினான்ஷியல் ரிவார்ட்ஸ். நல்ல சம்பளம் கிடைக்குமா? மிக சிறந்த சம்பளம் கிடைக்கும். நல்லபடியாக படித்து நல்ல நாலேஜோட நல்ல எக்ஸ்போஸோட நீங்கள் போனீங்கன்னா ஆன் டிமாண்ட் உங்களுக்கு நல்ல கை நிறைய சம்பளம், கை நிறையன்னு சொல்றத விட நீங்கள் எதிர்பார்க்கறத விட அதிகமான சம்பளங்களே கிடைக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமானது குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். உலகளாவிய வேலைவாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. எந்த கண்ட்ரியில் போனாலும் நீங்கள் சர்வை பண்ணலாம். ஏன்னா இன்ஜினியரிங் லாங்குவேஜ்ங்கிறது ரொம்ப காமன். எங்கே போனாலும் இதே விஷயங்கள் தான் பார்க்க போகிறீங்க. எங்கே போனாலும் இதே மாதிரி கான்செப்ட் தான் அங்கே இருக்க போகுது. அதனால குளோபலாக உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. அடுத்தது மேக்கிங் ஏ பாசிட்டிவ் இம்பேக்ட். ஸோ கீழே ஒரு வேர்டு போட்டுக்க பாருங்க,
கீழே கடைசியாக ஒரு ஃப்ரேசஸ் போடும், என்ஜினியர்ஸ் மேக் த வேர்ல்ட் அண்ட் ரூல் த வேர்ல்ட். அதுதான். சரி, இன்னைக்கு நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய எந்த பொருள் நீங்க எடுத்து பார்த்தாலும், நீங்க வீட்டுக்குள்ளேயே நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க சாதாரணமா நீங்க ஒரு ஷர்ட் எடுத்தீங்கன்னா, நீங்க அணிஞ்சிட்டு இருக்க ஷர்ட்ல பட்டன் இருக்கும். நீங்க 1000 ரூபாய் போட்டு ஷர்ட் வாங்கினாலும் அந்த பட்டன்ல 4 ஹோல்ஸ் தான் இருக்கும். அந்த நூலை வச்சு தைக்கிறதுக்கு. நீங்க 100 ரூபாய்க்கு வாங்குற ஷர்ட்லயும் பாத்தீங்கன்னா 4 ஹோல்ஸ் தான் இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் எப்படி சாத்தியம்? ஏன்னா சொசைட்டில இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை என்ஜினியர்ஸ் தான் சால்வ் பண்றாங்க. ஸோ அவங்க ஸ்டாண்டர்டைஸா வச்சிருப்பாங்க. இது இப்படிதான் இருக்கணும். நீங்க 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 இன்னைக்கு டியூப் லைட்ஸோ இருக்கலாம். அடுத்து வந்து நம்ம யூஸ் பண்ண ஒரு காலத்துல யூஸ் பண்ணிட்டு குண்டு பல்பா இருக்கலாம். எல்லாம் பல்வேறு அட்வான்ஸ்மெண்ட்ஸுக்கு வந்துருச்சு. பட் அதனுடைய லென்த்து, அதனுடைய எட்ஜஸ் எல்லாம் பாருங்க, டிசைன் ஃபேக்டர் அப்படி மாறாம இருக்கு. நீங்க ஒரு டூ வீலர் யூஸ் பண்றீங்க. நீங்க ஏதோ ஒரு பர்டிகுலர் பிராண்டோட டூ வீலர் யூஸ் பண்ணாலும் சரி, அது எந்த பிராண்டோட டயர் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஒன்ஸ் டயர் கிழிஞ்சிருச்சுன்னா நீங்க அந்த பர்டிகுலர் பிராண்டோட டயரை நீங்க வாங்கணும் அவசியம் கிடையாது. நீங்க கடையில போய் உங்க வண்டியை சொன்னீங்கன்னா அதுக்கு டயர் எடுத்து கொடுத்துருவாங்க. நம்ம கையில கட்டிட்டு இருக்கிற வாட்ச்ல பேட்டரி தீர்ந்து போச்சுனாலும் நீங்க பேட்டரி நீங்க ஸ்பெசிஃபிக்கா போய் இந்த பிராண்டுடைய வாட்சுக்கு இந்த பிராண்டுடைய பேட்டரி நீங்க கேட்கறது செல்லு மாத்தி கொடுங்க, டக்குன்னு மாத்தி கொடுத்து போறாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம்னா என்ஜினியர்ஸ் பண்ணக்கூடிய இம்பாக்ட். அதான் மேக்கிங் பாசிட்டிவ் இம்பாக்ட். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பல ரியல் டைம் ப்ராப்ளம்ஸை என்ஜினியர்ஸா சால்வ் பண்றாங்க. நிறைய சொல்யூஷன்ஸ் அவங்க தான் கொடுக்குறாங்க. அதான் என்னுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ். அடுத்தது கண்டினியூஸ் லேர்னிங் இருக்குது. ஸோ இந்த ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி உலகமே டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா எவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் எவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு தெரியும். ஸோ இந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால என்ஜினியர்ஸ் தொடர்ந்து அவங்க லேர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க, க்ரோ பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்தது ப்ரெஸ்டீஜ் அண்ட் ரெகக்னிஷன். ஸோ சொசைட்டியில் இருக்கிற பல பிரச்சனை, அதாவது நம்ம சமூகத்தில் இருக்கிற பல பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்றதுனால என்ஜினியர்ஸ்க்கு எப்பயுமே ஒரு ப்ரெஸ்டீஜ் ரெகக்னிஷன் என்னைக்குமே இருக்கும். ஒரு மரியாதையும் அவங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம் என்னைக்குமே இருக்கும். அப்போ கடைசியா பர்சனல் ஃபுல்ஃபில்மெண்ட். ஸோ நம்ம ஒரு ஐடியா யோசிக்கிறோம், நம்ம ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணி கொண்டு வரும்போது நமக்குன்னு தனி ஒரு திருப்தி கிடைக்கும். அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம், ரியல் டைம் ப்ராப்ளம் எடுக்கிறோம், இதை சால்வ் பண்ணும்போது இன்ஜினியரை சால்வ் பண்ணி முடிச்சானா மனசுல ஒரு பயங்கரமான ஸோ நிறைவுன்னு சொல்லுவாங்க. ஸோ மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுனால, மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவுக்கு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்றதுனால, பல ரியல் டைம் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றதுனால என்ஜினியர்ஸ்க்கு என்னைக்குமே ஒரு மன நிறைவுன்னு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இது இன்ஜினியர்ஸ்க்கு மட்டும் நான் சொல்லுவேன். நம்ம இப்போ பேசுறது வேறு சில துறைகளிலும் இருக்கலாம். பட் இன்ஜினியரிங் துறையில இதெல்லாம் மிக ஸ்பெசிஃபிக்கா நான் சொல்லக்கூடிய பெனிஃபிட்ஸ். அதனால தான் அந்த சேயிங்ஸ் நான் மறுபடியும் சொல்ல விரும்புறேன். என்ஜினியர்ஸ் மேக் த வேர்ல்ட் அண்ட் ரூல் த வேர்ல்ட். ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல போட்டிருந்தோம். ஒரு இன்ஜினியரிங் கல்லூரி நீங்க தேர்ந்தெடுக்கும் போது, உயர்கல்வி தேர்ந்தெடுக்கும் போது என்னென்னலாம் பார்க்கணும். ஸோ அதெல்லாம் நீங்க திரும்ப நீங்க கொண்டு வரேன். ஒரு இன்ஜினியரா இருக்கும்போது உங்களுக்கு முக்கியமான தேவைப்படுற ஸ்கில்ஸ் என்னன்னா ப்ராப்ளம் சால்விங், கிரிட்டிக்கல் திங்கிங், டெக்னிக்கல் நாலேஜ், கிரியேட்டிவிட்டி, லீடர்ஷிப் சொல்லியிருந்தோம். எல்லாமே இருக்கணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் ஒரு இன்ஜினியரிங்குள்ளார இருக்கிறதுனால தான் நீங்க நல்ல படித்த விஷயம் தெரிஞ்ச இன்ஜினியர்ஸ் பார்த்தீங்கன்னா தனியாக ஷைன் ஆகும். ஸோ இன்ஜினியரிங் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இந்த வெர்சடைலிட்டின்னு ஒரு பார்த்தோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஒரு மூணு டைப் ஆஃப் இன்ஜினியரிங் கோர்ஸ் தான் அவைலபிளாக இருக்கு. அப்புறம் 5 டைப் ஆஃப் கோர்ஸாக மாறிச்சு. அப்புறம் 8 டைப் ஆஃப் கோர்ஸாக மாறி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 40க்கும் மேற்பட்ட இன்ஜினியரிங் கோர்ஸ் அவைலபிளாக இருக்கு. ஈவன் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டாக இருக்கலாம், ஸ்பேஸ் சயின்ஸாக இருக்கலாம், எல்லா இடங்கள்லையுமே இன்னைக்கு வந்து இன்ஜினியரிங் உள்ள நுழைஞ்சிருக்கு. அதனால இன்ஜினியரிங்கிறது ஒரு மிக சிறப்பான ஒரு ஒரு கெரியர் ஆப்ஷன். அதனால பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் தயங்காம இந்த கோர்ஸை செலக்ட் பண்ணுங்க. இன்ஜினியரிங்கிற இந்த ஃபீல்டை செலக்ட் பண்ணுங்க. அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எந்த ஃபீல்டில் உங்களுக்கு வந்து தேர்ஸ்ட் இருக்கு, எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கோ, எது உங்களை வந்து ரொம்ப தூண்டுதோ, எது வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ அந்த ஃபீல்டை செலக்ட் பண்ணி நல்லபடியாக படித்து நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு போகணும் அப்படிங்கிறது எங்களுடைய குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு கரியர் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுங்கிறது மிக சரியான ஆப்ஷன். ஸோ உங்கள் எதிர்காலத்திற்காக எங்கள் குழுவின் சார்பாகவும் என் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் GK. நன்றி, வணக்கம்.